உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். அதாவது இந்த வீடியோவில் இம்மார்ட்டல் ரூலர் பற்றி எனக்கு கிடைச்ச சில தகவல் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள். இன்னொன்று இதை நம்பிக்கிட்டு யாரும் இருக்க வேண்டாம். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் 100 பேர் பயணிச்சிட்ருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட ஆக்டிவாக இருக்காங்க. எங்களோட செயல்பாடை கவனிச்சிட்ருக்காங்க. 30-40 பேர் கவனிச்சிட்ருக்காங்க. என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் கவனிச்சிட்ருக்காங்கன்றது எனக்கு தெரியும். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா, இந்த 2025 தான் இம்மார்ட்டல் ரூலர் வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லி நான் 2022 ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட இந்த இம்மார்ட்டல் ரூலர் பற்றிய வீடியோ இப்போ யாரும் போடுறதில்ல. அக்னிக்களம் வேறு சேனல் இப்போ அதாவது அந்த இம்மார்ட்டல் ரூலர் தலைப்பில் போடாமல் அவங்க வேறு இறைவனை பற்றி அந்த மாதிரி போடுறாங்க. 2025 ஒரு இறைவனுடைய ஆட்சி வரும், அந்த அந்த மாதிரி இறைவன் ஆன்மீகம் பாதை, அந்த பாதையில் அவங்க வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் தொடர்ந்து இம்மார்ட்டல் ரூலர் பற்றி போட்டுட்ருக்கேன். மக்களுக்கான ஒரு அநீதி நடக்கும்போது, மக்களுக்கான ஒரு அநியாயம், இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்துச்சுன்னா அதையும் ஒரு சமூக அக்கறையோடு அதை கண்டித்து குரல் கொடுக்கக்கூடிய வீடியோவும் போட்டுட்ருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும். மக்கள் பிரச்சனைகளை பூரா என்னோடய சேனலில் பேசிகிட்ருக்கேன். இப்போ இந்த 2025 இம்மார்ட்டல் ரூலர் வருவார்னு சொல்லி நான் 2022 சொன்னேன். நான் ஸ்டார்டமஸ் ப்ரிடிக்ஷன் அப்படி தான் இருக்குது. நான் சொன்னது அப்படி இருக்குது. பல சேனல்ஸில் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா யார் யார் வீடியோ போட்டவங்க பூரா இப்போ காணாமல் போயிட்டாங்கன்னா, தமிழ் மீம்ஸ் ஜென்ரல் அந்த சேனலில் காணோம். இப்போ அவங்க சும்மா ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தன் சேனல் கிடையாது, அப்புறம் கல்கித்துறை சேனல் கிடையாது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அணையன் டிவி பிரதர் அந்த சேனல் கிடையாது. இப்போ என்னோடய ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காட் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பழைய சேனல் என்னுடைய சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் சில சேனல்ஸ் ஆனால் என்னோடய சேனல்ஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு கிடைச்ச தகவல் அந்த ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோ 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் தான் இம்மார்ட்டல் ரூலர் வெளிவருவார்னு எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் சொன்னது 2022. அவங்க எனக்கு தகவல் கொடுத்தது ஜனவரியில் தான் தகவலே கொடுக்குறாங்க. பிப்ரவரியில் வருவார்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க. ஜனவரியில் கூட கிடையாது, டிசம்பர் லாஸ்ட்டில் தகவல் கொடுத்தாங்க. அவங்க பிப்ரவரியில் வருவார், தை மாதம் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோம்னா நான் சரிங்க பார்ப்போம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிப்ரவரி மாதம் வருவார் அப்படின்னா அவங்க இன்னொரு ஒரு தகவல் கொடுத்தாங்க. அப்போ என்கிட்ட அவங்க கேட்டாங்க, அறம்பாடி சித்தர் பாடல் நம்புறீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க, நம்ம இப்போ அதை பற்றிலாம் பேசுகிறது இல்லைங்க, விட்டுட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அறம்பாடி சித்தர் பாடலில் இருக்கக்கூடிய அந்த 59 முதல் 59 பாடல் மட்டும் உண்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள், எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரில. ஆனால் நம்ம எதையுமே தைரியமாக பேசக்கூடிய ஆள் தான் நான். அவங்க சொன்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் அதை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்தோம்னா என்னோடய வீடியோ நான் 2022 நான் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அப்போவுமே எந்த சித்தர் பாடலையும் பார்க்காமலே நான் சொன்னேன். 18 சித்தர்களோட ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் இம்மார்ட்டல் ரூலராக வர முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சித்தர்களோட ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது, அந்த இறையாற்றல் யாருக்கு கிடைக்குதோ அவங்க இம்மார்ட்டல் ரூலராக வருவாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது நமக்கு போக போக தெரியும். இந்த ஆண்டு இப்போ தான் 3ஆம் தேதி ஆயிருக்கு. இன்னி பார்த்தீங்கன்னா நாட்கள் இருக்குது. ஒரு 6 மாதங்கள் போட்டும் பிப்ரவரி மாதம் அவங்க சொல்கிற மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் இறையாற்றல் யாருக்கு கிடைக்குதோ ஒரு டீமாக, ஒரு குழுவாக இணைஞ்சு தான் நம்ம மக்களுக்கான சேவை செய்ய முடியும். அதுக்கு தான் நாங்கள் வாட்ஸ்அப் குழு வச்சு ஒரு மனிதன ஒற்றுமை இயக்கம்னு வச்சுருக்கோம். அதன் மூலிமா நாங்கள் சேவை செய்ய போகிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இம்மார்ட்டல் தேடலில் நிறையா பேர் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் போட்டி போடுறதை விட்டுட்டு, எல்லோரும் போட்டி போடுறதை விட்டுட்டு எது உண்மையான இறை திட்டம் அப்படின்றதுலையும் ஒவ்வொருத்தருக்கு இப்போ அந்த 5 விரல் ஒன்றா இருக்கா? கிடையாது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். இது நடக்கும்போது பார்த்துக்குவோம். இதில் நான் சொல்கிறது பொய்ன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் சொல்கிறது சரியானது தான், அது நடக்கும்போது பார்த்துக்குவோம். இப்போ நான் சொல்கிறது அவங்க சொன்னதை நான் சொன்னேன். ஆனால் நான் 2022 சொல்லிட்டேன், 2025 இம்மார்ட்டல் ரூலர்னு சொல்லியிருக்கேன். நான் எதை நம்பி சொன்னேன்னா சித்தர்கள் ப்ரிடிக்ஷனை நம்பி.
அவங்க வந்து பார்த்தோம்னா, "நரம்பாடி சித்தர்" அந்த மாரி 59 பாடல்கள்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி அது நடக்குமான்னு பார்ப்போமே. இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் ஒரு 1 மாசம் வெயிட் பண்ண மாட்டோமா நம்ம? ஒரு 40 நாள் அதிகபட்சம். பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகி அவங்க சொல்ற நாட்கள் நடக்க போகுதுன்னா கூட 40 நாட்கள் பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால அந்த இம்மாற்றுள்ள தேடல் இருக்கவங்க வந்து என்னோட வீடியோஸ் பார்த்தாலும் பாசிட்டிவான கமெண்ட்டை மட்டும் குடுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் ஏதாவது இருந்தா குடுக்குறேன். இந்த இம்மார்டல் ரூலர்ன்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழன் உலகத்த ஆளணுன்றது ஒரு இது ப்ரிடிக்ஷன் அவ்வளோதான். இது வந்து இறைவனுடைய உதவியோட நடக்கப் போகுது. ஏன்னா, இன்னைக்கு வந்து இலங்கையில நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள நம்ம பார்த்தோம். இலங்கையில வந்து தலைவர் பிரபாகரன் இருந்தாரு. இருந்து அவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய கட்டத்தில அவர் வந்து அரசியல வந்து முழுசா எடுத்திருந்தாருன்னா, அரசியல் பாதையில போயிருந்தாருன்னா, அவர் அரசியல் கட்டமைப்ப உருவாக்கி ஆட்சிய பிடிச்சிருக்கலாம். ஆனா, அவர் வந்து அந்த இறைவனுடைய இறையாற்றல் இல்லாம, ஒரு போர் அப்படின்ற ஒரு சூழ்ச்சியில சிக்கி, போர்ன்றது நேர்மையான போரா இல்லாம, சூழ்ச்சி செய்த போரா இதாகி, அங்க வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டாங்க. அவ்வளோதான். அப்படிதான் சொல்ல முடியும். பிற நாடுகளோட சூழ்ச்சியில அந்த இலங்கை போர்ல வந்து தோல்வி அடைஞ்சுட்டாங்க. தலைவர் பிரபாகரன் வந்து அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்துல வந்து தொடர்ந்து வந்து அநீதி நடந்துகிட்டே இருக்கு. எத்தனை ஆண்டுகளா அநீதி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளா, ஒரு 1000 ஆண்டுகளா, அதற்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000, 2000 ஆண்டுகளா தொடர்ந்து ஒரு 1000 ஆண்டுகளா, குறிப்பா சொல்லப்போனா ஒரு அநீதி நடந்துகிட்டே இருக்கு. அதாவது சத்தியம் வந்து நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னுடைய இறைவன் எனக்கு உணர்த்தினத நான் சொல்றேன். ரொம்ப நாளா சத்தியத்த வந்து நிலைநாட்ட முடியாம, அதர்மம் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு இந்த பூமியில. பார்த்தீங்கன்னா, அதர்மவாதிகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா, இப்ப சத்தியுகம் சங்கமயுகத்துல இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். சத்தியுகத்தோட தொடக்கத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சத்தியுகம் தொடக்கத்துல இருக்குமோ, சத்தியுகம் தொடங்க போதோ 2025ல சத்தியுகத்தின் தொடக்கத்துல வந்துட்டோம்னு கூட வச்சுக்கங்க. ஸோ, அப்ப அதனால வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்த அதர்மம் வந்து வாழ முடியாது. நீதி வந்து தர்மம் நிலைநாட்டப்படும், நீதி வந்து நிலைநாட்டப்படும். அநீதி ரொம்ப நாளைக்கு நடக்காது. ஸோ, அப்ப அது தர்மத்த நசுக்கிக்கிட்டே இருக்காங்க. அதர்மம் தலை தூக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ, இப்ப சத்தியவான்கள தொடர்ந்து சூழ்ச்சி செய்து அழித்துக் கொண்டிருக்கும் இளம் நாட்டுகளுக்கு இந்த 2025ல் முடிவு கட்டப்படுமா? அடியோடு இளம் நாட்டிகளை வந்து எதிர்த்து ஒரு சக்தி இந்த மண்ணில், இந்திய மண்ணில், குறிப்பா உலகம் முழுக்க, ஏன்னா இந்தியானா நீங்க இந்தியா மட்டும் குறிப்பா பார்க்கக்கூடாது, தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பா பார்க்கக்கூடாது. இளம் நாட்டிகளுக்கு எதிராக உலகம் முழுவதும் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு, அந்த சக்தியானது உலகம் முழுவதும், ஏன்னா நீங்க நினைக்கிறது ஒரு இம்மாற்றுள்ளவர் போய் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டாரு, அந்த இவரோட பரமாத்மாவோட கனெக்ட் ஆயிட்டாரு, அந்த இம்மாற்றோடர் அப்படின்னா மட்டும் அந்த மாற்றம் வந்துடாது. அந்த இம்மார்டல் ரூலராகிய அவர் பரமாத்மாவோட கனெக்ட் ஆகும்போதே அந்த அவருக்கு பல நாடுகள்ல இருந்து அந்த அவருக்கான அந்த எழுச்சி வந்து அந்த அந்த நீதிமான்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவாங்க அந்த டயத்துல, அதே டயத்துல. ஸோ இப்போ பல நீதிமான்கள் கனெக்ட் ஆகி இம்மாற்றுள்ளவரின் கரத்தை வலு சேர்ப்பார்கள். அப்ப இறையாட்சி பூமியில அமல்படுத்தப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இலங்கையிலிருந்து உலகம் முழுக்க ஒரு நல்ல ஆன்மாக்கள் ஒருங்கிணைந்து இறைவனுடைய ஆட்சிய இங்க தமிழ் மண்ணுல, இந்தியாவுல அமைப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. அப்ப அந்த தலைமைக்கு வரப்போறவர் தான் இம்மாற்றுலா இருப்பாரு. அப்ப இம்மாற்றுலா இருக்கக்கூடியவங்க வந்து இரையாற்றல் பெற்றவங்களா இருக்கணும். உலகத்துல இருக்க மக்கள வந்து அவரு போய் ஒருங்கிணைக்கணும்னு அவசியம் இல்ல. அங்கங்க அந்தந்த காலகட்டங்கள்ல வந்து மக்கள் எழுச்சி பெற வாய்ப்பு உள்ளது. அந்த எழுச்சி பெற்ற மக்கள் வந்து அவரோட ஒருங்கிணைவார்கள். அந்த ஒருங்கிணைந்த சக்தியானது இந்த தமிழ் மண்ணில் ஆட்சியை பிடிக்கும். இந்திய மண்ணின் ஆட்சியை பிடிச்சு இந்தியாவின் தலைமை பதவிக்கு அந்த சக்தி வந்து உலகத்தை ஆட்சி செய்யும். அதுதான் இம்மாற்றுலர் ஆட்சின்றது இன்னைக்கு எனக்கு இறைவன் உணர்த்தினது. ஏன்னா வந்து நம்ம வந்து நினைக்கிற மாதிரி இம்மாற்றுலர் ஒரு ஆளா போய் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனா அவரோட கரத்தை வலுப்படுத்துறதுக்கு இறைவன் வந்து சில திட்டங்களை வச்சிருப்பாரு. அதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு புரியும். பார்ப்போம். பிப்ரவரி மாதம் அவங்க சொன்னது நடக்குதா, இல்லை நான் சொன்ன மாதிரி நடக்குதான்றதை பார்ப்போம். அதனால வந்து தொடர்ந்து என்னோட வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு விஷயங்களா நான் சொல்லிட்டு வரேன். இந்த வீடியோ 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.